ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். கொரியா தமிழாணி 2.0. இன்னைக்கு நம்ம ரியாக்ஷன் சேனலில் அன்மேரிட் பாவங்கள் ரியாக்ட் பண்ண போகிறோம். பரிதாபங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். எஸ் என்னப்பா பொண்ணு என்னம்மா அது என்ன சொன்னாங்க? அது வேணாம்டா, அது விடுறா. என்னன்னு சொல்லுமா? அந்த பொண்ணு வந்து இஎம்ஐ கட்டுற மாப்பிள்ளை எல்லாம் வேணாங்கறாங்க. சொந்த வீடு கட்டணும், அப்புறம் கடன் வாங்காம எப்படி வீடு கட்ட முடியும்? கட்டி இருக்கணுமா? நீ ஓரளவு வெல் செட்டில்டு ஃபேமிலியா இருந்தா தான் வருவேங்கறாங்க. பொண்ணு வீட்ல நல்லா வெல் செட்டில் இல்ல. பொண்ணு வீடு வாடகை வீட்ல தான் இருக்காங்க. அப்புறம் எதுக்கு வாடகை வீட்ல இருந்துட்டு அப்புறம் நம்ம மட்டும் என்ன போட்டுட்டு சொந்த வீடு வாங்கினா இஎம்ஐ? ஆமா, மாப்பிள்ளைக்கு டிமாண்ட் இல்ல. என்ன ஒண்ணு சொல்றேன்? என்ன சுட்டு போட்டாலும் சரிப்பிட்டு வர நம்ம குடும்பத்துக்கு வேலைக்கு ஆகாதரா? என்ன ஏன்டா நீ தப்பிச்சுட்டேன்னு நினைச்சுக்க. என்ன ஆச்சு? வேணான்றுச்சு. அப்புறம் போய் கேட்டான். அந்த பிள்ளை மாசம் 7500 ரூபாய் செலவு பண்ணுமா. எதுக்கு? காருக்கோ பைக்குக்கோ கிடையாது, அந்த பிள்ளைக்கே செலவு பண்ணிக்குமா. ஸ்ட்ரைட்டனிங், ஹேர் ஸ்பா, ஃபேஷியல், மெனிக்யூர், பெடிக்யூர்னு ஒரு லிஸ்ட் போடுதுடா. 7550 ரூபாய் ஆகுது. சம்பளமே 50,000 தான் வருது. அதை கொடுத்துட்டு நீ என்ன பண்ணுவ? சோத்துக்கு என்ன பண்ணுவ சொல்லு? பொண்ணுங்க எல்லாம் இப்ப செல்ஃப் லவ் பண்றதா, அந்த மாதிரி கேர் பண்ணாதானே. கேர் பண்ற உனக்கு பொண்ணு கிடைக்கும். அப்படி போகாதான் வாழ்க்கை நாசமா போயிடும். இல்ல கிடைக்குதுன்னு போய் கல்யாணம் பண்ணி நிறைய பேர் நாசமா போய் உட்காந்துருக்காங்க. இல்ல என்ன சொல்றேன், போயிரு, உனக்கு பொண்ணு நாங்க பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறோம். போ. 7500 ஓவா. ஏமா கேட்கறதுக்கு முன்னாடி என்ன? அந்த பிள்ளை இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஆண்டா. தினம் வீடியோ போடுமா. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ. உன்னையே கொலா போட்டு கூப்பிடுமா. போடுமா பெண்ணா அளவு இன்ஸ்டாகிராம். பரவாயில்லடா, மாமியார் ஆகி என்னையும் கேப்பா போல. என்னால அவ கூட சேர்ந்து அடிக்க முடியாது. வேணா உனக்கு. பொண்ணுக்காக பொண்ணு கிடைக்கும் உனக்கு. பொண்ணுன்னு அலையாத. பெண் கிடைக்கும் எல்லாருக்கும். ஏன்டா திருப்பி வர்ற? இல்ல எதுக்கு அந்த வீட்டுல வந்து நீங்க சொன்ன மாதிரி சொல்றாங்க? என்ன கிளம்பவே இல்லை நீங்க? என்ன நான் கிளம்பாம இல்லையப்பா, அவங்க வேணான்ட்டாங்கடா. நீ படிச்சது இன்ஜினியரிங், பொண்ணு வீட்டுல ஹோட்டல் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு நல்ல செஃப் மாப்பிள்ளையே கிடைச்சிட்டாங்க. அதனால நீ வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதோட 15வது ரிஜெக்ஷன் உன் இன்டர்வியூட சேர்த்து. அது என்ன பண்ணு ஹோட்டல்ல நான் கூட போய் தோசை சுட்டு தராங்க, பொண்ணு கொடுக்க சொல்லுங்க. ஏண்டா நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சது ஹோட்டல்ல போய் தோசை ஊத்துறதுக்கா? இன்ஜினியரிங் எனக்கு தெரியாது. காலத்துல இருந்து நீ யாரு படிக்க வைக்கலடா. அந்த காலத்துல உன்னை சரி ரத்தத்தை சிந்தி சாத்துக்குடி அடிச்சு ஊத்துனேன். வேற பொண்ணு தான் பாருமா. நீ இந்த மேட்ரிமோனில எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு ஒரு ப்ரொஃபைல லைக் பண்ணில. ஆமா, லைக் பண்ண நல்லா இருந்துச்சு. ஏமா அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சா? ப்ரொஃபைல டெலீட் பண்ணாம வச்சிருக்கேன். ஏன்டா ப்ரொஃபைல் டெலீட் பண்ணாம வச்சிருக்கீங்க? பாத்தியா மனசுல இதாகுதுல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. மம்மி லவ் பண்ணிருக்கலாம்லடா. என்னோட லைஃப் என்னோட லைஃப் என்னோட லைஃப் என்னோட நல்லா நடந்து. என்ன நீ இந்த வெளியூர் ரட்ட மூக்கு நல்லா தெரியுதடா. மூக்கு 2 தான் இருக்கா? இல்ல உனக்குள்ள ஒரு பிளந்த மாதிரி இருக்கும் உங்க அப்பாவுக்கு. அது அப்படியே இருக்கு. நேரம் உனக்கு சொட்டை விழுந்திருக்கணுமே. நல்லா முடி இருக்கடா. சரி என்னடா உன் ஜட்டு பயலி எல்லாம் கூட தெரிஞ்ச பூரா கிங்கிரி மிங்கிரி ஆட்டிக்கு தெரிஞ்சவெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டான். நீ இன்னமும் கிட்ட சுத்தி தெரிய கல்யாணம் பண்ணலையா? எப்ப கல்யாணம்? எப்ப கருமாதின்னா உன் கூட சுத்தினவங்க எல்லாம் தான் போய் சேர்ந்துட்டாங்க. நீ மட்டும் இன்னும் இருக்கியா? நான் கேட்கறேன் அப்படி உன்னைய. என்னடா சொல்ற? காது கேட்கலடா. பொண்ணு அத்தை மகன் என்னாச்சு? அது கட்டிட்டு போயிருச்சு. போயிருச்சா? நீ வேடிக்கை பாத்துக்கிட்டியாக்கு? காலத்துல ஆக வேண்டியதுல இருந்தா அப்படி தலையில கைய வச்சு நிக்க முடியுமா? அங்கங்க போ, இப்படி போ. ஏன் உயிரை வாங்குறீங்க? ஒரு மனுஷன் வந்து இளைஞர்கள் கையால் இருந்தாங்கன்னா கேட்காதீங்க கல்யாணம் எப்பன்னு. மனசுக்குள்ள அவ்வளவு பெரிய பொத்தி வச்சுக்கிட்டு எப்ப கல்யாணம் தம்பி? ஒன்னாலும் கால வாழ்க்கையில நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் ரிட்டையர் ஆகிட்டே இருக்காங்க. தோனி ரிட்டையர் ஆனாரு, கோலி ரிட்டையர் ஆனாரு. இங்க அப்படின்னு பார்த்தா அங்க ஃபுட்பால்ல ரொனால்டோ போயிட்டாரு, நெய்மர் ரிட்டையர் ஆகுறாங்க, மெஸ்ஸி இந்த முடிஞ்சுன்னா அவரும் ரிட்டையர் அறிவிச்சிருவாரு போட்டு. என்னத்த சொல்றதுக்கு? நல்லா ரிட்டையர் ஆகி வாழ்க்கையில அவன் ரிட்டையர் ஆகிறா, அவன் போறான், இவன் போறான்றியே. நீ எப்படா கல்யாணம் ஆகி ஃபேமிலி மேன் ஆக போற? ஏன்டா புண்படுத்திக்கிட்டே இருக்கீங்க? நானே அதை மைண்ட்ல இருந்து அவாய்ட் பண்ணதான் ஸ்போர்ட்ஸ் டீச்சர் உட்காந்து விடிய ஃபுட்பால் மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன். விடிய ஃபுட்பால் மேட்ச் பார்த்தா நீ யங்ஸ்டர் ஆயிருவியா? உனக்கு வயசாயிருச்சுங்கிறத ஒத்துக்க. அதை பத்தி பேசாத, அதை பத்தி வயசை பத்தி பேசாத. டென்ஷனா இருக்கு, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. எப்ப கல்யாணம்?
வணக்கம் சார். வணக்கம். ஏங்க இது பொண்ணு வீட்டுல இருந்து வந்துருக்கீங்க? பொண்ணு வீட்டுல இருந்தா வந்திருக்கேன். பொண்ணு வருதுன்னு சொன்னாங்க, அதனாலதான் வீட்டுல போய் பேசிடுவான்னு சொன்னாங்க. பொண்ணு வருதுன்னு சொன்னா தானே நீங்க சிரிச்சுக்கிட்டே வந்து உட்காருவீங்க, இல்லைன்னா வரமாட்டீங்கல்ல. உங்க அப்பா அனுப்பி விடுவீங்க, அவர் பொய்யா சொல்லுவாரு. ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க வேணாமா? தம்பி கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் கவர்மெண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு அந்த காசு வீடை கட்டி செட்டில் தான். காரு சொந்த கார் மாதிரி இருக்கு. ஆமா, இந்த மாதிரி வெட்டி செலவு எதுவுமே பண்ணாம என்னுடைய உழைப்புல எங்க அப்பாவோ தாத்தாவோ யாரும் தூக்கி கொடுக்கல. 25 வருஷம் ஆச்சு அந்த இடத்துக்கு போக்கா. சரி சரி சரி. நானே வந்து கஷ்டப்பட்டு இன்னைக்கு பிஎஃப் வாங்கிக்கிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையில நான் இருக்கேன். இப்போ உங்க கதைக்கு வருவான். தம்பி எப்படி சொந்த வீடா வாடகை வீடா? சொந்த வீடு ஊர்ல இருக்குங்க. சொந்த வீடு ஊர்ல இருக்குன்னா இங்க எப்படி தெருவுல படுத்து கிடக்கீங்களா? வாடகை வீட்டுல இருக்கேன். சொல்லுங்க, வாடகை எவ்வளவு ஆகுது? வாடகை 25,000. 25,000. இப்போ சொந்த வீடு கட்டிருக்கீங்களே, அது எப்படி இஎம்ஐ இல்ல நார்மலாங்க? அதுக்கு எவ்வளவு போகுது? அது 22,000 இஎம்ஐ போகுது. கார் வாங்கிருக்கீங்களே, இந்த கார் எப்படி? அது இஎம்ஐ தான். இஎம்ஐ தானே அது? இஎம்ஐனா இது என்ன இது இருக்கிற லோ எண்ட் மாதிரி இருக்கு. இது கேபுக்கு ஓட்டுற வண்டியாச்சே. அதுல கூட டாப் வண்டி கிடையாதா? காரை பத்தி தெரியும் போல இருந்தாலுக்கு என்ன கண்ணாடி போட்டு எட்டி பாக்குறாங்க. அவுத்து வச்சுட்டே பாக்கலாம். சும்மா சொன்னாங்க கொஞ்சம் மேல ஏத்தி போடுங்க. வேற எதுவும் இதர செலவுகள் அது இதுன்னு மூஞ்சிய பார்த்தா கண்ணத்தை பார்த்தா சரக்கு அடிக்கிற மாதிரி தெரியுது. இல்ல தெரியுது. சரக்கு செலவு, மளிகை சாமான் செலவு, வீட்டு செலவு இதெல்லாத்தையும் போட்டு பார்த்தா கனெக்ட் பண்ணி பார்த்தா அது எதுன்னு போட்டோம். ஒரு 75,000. எவ்வளவு சம்பளம் சொன்னீங்க? 1 லட்சம். 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வச்சா கூட இது எல்லா செலவையும் சேர்த்து வச்சு பார்த்தா 96,500 ரூபாய் வருது. பேலன்ஸ் உங்க கையில ஒரு 3,500 ரூபாய் தான் நிக்கும் போலயே. அந்த 3,500 ரூபாயும் ஏதோ அறிவாளித்தனமா பண்றேன்னு ஸ்டாக் மார்க்கெட்ல போய் மொத்தத்தையும் இழந்துட்டு உட்கார்ந்து இருக்க மூஞ்சி மாதிரி இருக்கு. ஐடிசில போட்டிருக்கீங்களோ? இல்ல என்ன நோண்டு நோன்றாங்க. பொண்ணு கேட்டா முன்ன பொண்ணு கொடுத்துட்டு போயிருவாங்க. ரொம்ப பேசுறாங்க. இப்பவே உங்க கையில 3,500 தான் நிக்குது. இதுக்கப்புறம் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணணும். ஏற்கனவே 3 கடனு. இந்த கடன் எல்லாம் தாண்டி என் பொண்ணு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவ ஹனிமூனுக்கு பக்கத்து நாட்டுக்கு தான் போகணும்னு சொல்லுவா. அதுக்கு போயிட்டு வந்தா ஒரு பேக்கேஜ் மாதிரி செலவு பண்ணுவீங்க, அதுக்கு செலவாகும். அதை தாண்டி உங்களுக்கு ஒரு குழந்தை ஒண்ணு பிறந்து அது படிப்பு செலவுன்னு அதுக்கு ஒரு கடன் வரும். இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு கனெக்ட் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 2,03,35,350 ரூபாய் வருது. இந்த ரேட்டுக்கு உங்க முகரக்கட்டை ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க வேற இடத்த பாருங்க. வேற இடத்த பாருங்களா? ஏதோ கூப்பிட்டு வச்சிருந்தாங்க, இது பண்ணிட்டு இருக்கீங்க. ஒண்ணு கொடுக்கலாம் கொடுக்காதுன்னு இல்லாட்டி இல்லன்னு சொல்லுங்க. என்ன இங்க பார், உன்னை நேர்ல கூப்பிட்டு இந்த டீடைல் எல்லாம் எடுத்ததுனாலதான் இந்த டேட்டா அரைவாக முடிஞ்சு. என்னால உன்னைய மாதிரி இன்னைக்கு 4 மாப்பிள்ளை இன்டர்வியூ பண்றதுக்கு இங்க உட்கார்ந்திருக்கேன். உன்னோட ஸ்லாட் முடிஞ்சிருச்சு, கிளம்பு. என்ன என்ன அநியாயமா இருக்குது? ஒரு மனுஷன் எவ்வளவுதான் சம்பாதிக்கிறது, எவ்வளவு சம்பாதிச்சாலும் பொண்ணு கொடுக்க மாட்டேன், அது பண்றேன்னா எவன் எப்படி இது பண்ண முடியாது? தரல நடக்குமா? ஸ்லாட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாருல, போய் எந்திரிச்சு போய் நான் போகணும். நான் தான் அடுத்த இன்டர்வியூ அந்த மாப்பிள்ளை நல்லா இருக்காதியா மூஞ்ச பத்தியா? சரி, என்ன क्वेश्चன் கேட்டாரு? என்ன இந்த எக்ஸாமா? கொஸ்டின் பேப்பர் கேக்குறேன், நீ போடுங்க. நீங்க முருகேசன் தானே? ஆமா சார். யோ எந்திரியா, அதான் வந்துட்டார்ல. எந்திரியா போயா. உட்காருங்க. ஐயோ வணக்கம் தம்பி. அப்புறம் உங்களோட மாச சம்பளம் எவ்வளவு? 60,000 சார். இஎம்ஐ இருக்கா? அதெல்லாம் எல்லாமே இருக்கு சார். ஏஞ்சி போட முடியல. ஏஞ்சி போட முடியல. 1 லட்சம் ரூபாய் வாங்குறவனே பல்ல அழிச்சுக்கிறீங்க, வந்துட்டு 60,000 தூக்கிக்கிட்டு. ஒன்லி 2 lakhs வாங்கப்பா. மாப்பிள்ளை வீட்டுல எல்லாம் வண்டிக்கு போய் ஓகே ஓகே. இங்க மாப்பிள்ளை பின்னாடி வர்றாங்க. மாப்பிளைங்க நான் தான் மாப்பிள்ளை. எது மாப்பிள்ளை? நான் தான் காமெடி பண்றீங்க. மாப்பிள்ளையோட அண்ணன் எனக்கு என்ன தெரியாது. ஏங்க நான் தான் மாப்பிள்ளை. மாப்பிள்ளை என்னங்க மாப்பிள்ளைக்கு நல்லா முடி இங்க வரைக்கும் இருந்துச்சு. பண்ட ஃபுட்பால் டர்ஃப். அது நான் மாப்பிள்ளை. நான் தான் 5 வருஷம் பழைய போட்டோ. அது எது 5 வருஷம் பழைய போட்டோவா? பொண்ணு பார்க்க போகும்போது எடுத்த போட்டோ. அது ஏன் 8 வருஷம் பழைய போட்டோ அனுப்ப வேண்டியதானே? போட்டோ எடுக்கல, அப்பதான் 5 வருஷம். ரொம்ப சாக்காகாதீங்க. யோ என்னது இது? ஏதோ சிறுவல் மலர்ல 7 வித்தியாசம் கண்டுபிடிக்கிற மாதிரி 80 வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம் போலயே. அது போட்டோ பழைய போட்டோ கொஞ்சம் அனுப்பிட்டாங்க போட்டுருக்கு. பழைய போட்டோனால இந்த மண்டையை வச்சுக்கிட்டு எங்களுக்கு இந்த மாதிரி போட்டோ அனுப்புறியா நீ? என்னங்க என்ன நானும் பாக்குறேன். போற இடத்துல அப்புறம் இந்த மண்டையை வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார். இளநில வழுக்க வந்தா ஏத்துக்கிறீங்க, மனுஷனுக்கு வழுக்க வந்தா ஏன் சார் ஒதுக்குறீங்க? ஆடு போடு புழுக்க, மனுஷனுக்கு விழும் வழுக்க. வழுக்கைய பாக்காதீங்க, வாழ்க்கைய பாருங்க. ஒரு மனுஷன் ஒரு இளைஞனா இருக்கும் போது கஷ்டப்பட்டு படிச்சு காலேஜ் முடிச்சு வேலைக்கு போனா ஒரே ஸ்ட்ரெஸ். வேலையை காப்பாத்துறதுக்கு ஓட்டமா ஓடி முடிய வேற கொட்டுது. அதுல ஸ்ட்ரெஸ் ஆகி பைக்ல வெளியே போகணும், வெயில நிக்கணும், வேர்க்க கூடாது, தொப்பிய போடுறான், இதை போடுறான், அதை போடுறான், ஆயுத போடுறான், என்னென்ன போட்டு பார்த்து ஒண்ணும் விளக்காம முடியல, கொட்டி போச்சு. காரை வாங்கிட்டேன், ஆனாலும் இன்னும் முடி கொட்டுற பக்கம் நிக்கல சார். கல்யாணம் பண்ணக்கூடாதா? தோல்ல தூக்கி சுமக்கிற சார். ஒவ்வொரு இளைஞரும் தான் மனைவியும் குழந்தையும் எப்படி பாத்துக்கணும்னு ஒவ்வொரு நாளும் ஏக்கமா ஏங்கிக்கிட்டேன். எதுக்கு போட்டோ அனுப்புன?
ஒரிஜினல் போட்டோ அனுப்பியிருக்கலாம்ல. குறைச்சு பேசுறேன், நான் கண்டுக்க மாட்டேங்கிறேன். எதுக்கு ஒரிஜினல் போட்டோ அனுப்பியிருக்கலாம்ல? நான் மண்டா இருக்குன்னா அப்படியே அனுப்பியிருந்தா என் தங்கச்சிட்ட காமிச்சிருப்பேன். பிடிக்குதுன்னா பிடிக்குன்னு சொல்லியிருக்கும், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லி. அதுக்கப்புறம் எல்லாம் பேசாதீங்க. ஒரிஜினல் போட்டோ அனுப்பி அண்ணன் 4 வருஷமா கல்யாணம் ஆகல, அதனாலதான் இப்படி அனுப்புனது. தெரிஞ்சுதான் அனுப்பியிருக்கீங்க. இல்லங்க அது எனக்கு தெரியாம பண்ணதை பண்ணிட்ட. இது என் முடிவுல இல்ல, என் தங்கச்சி முடிவு தான். பாக்கட்டும், ஓகேன்னா ஓகே, இல்லன்னா நாட் ஓகே. தங்கச்சி முடிவு பண்ணட்டுங்க, அவங்ககிட்ட விட்டுருங்க. சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என் தங்கச்சி ஃபகத் ஃபாசில் ஃபேன். அப்படியா? அவங்க தங்கச்சி நஸ்ரியா மாதிரி இருக்குமா? பாத்தியா, ஆரம்பிச்சிட்ட பாத்தியா? நீ அப்படியே கிளம்ப முடியல. நீ எப்படி தான் அப்புறம் நீங்க போங்க. மோகனகிட்டக்கு நஸ்ரியா கேக்குறேன். போவோம். நஸ்ரியா நல்லா இருக்கு. ஏன்டா போட்டோ மாத்தி அனுப்புறீங்க? ஆனா உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு தானே அம்மா மாத்த சொன்னாங்க. அவன் என்ன போதே பண்றாங்கடா. ஆனா இப்ப மறுபடியும் டென்ஷன் ஆகி முடி கொட்டிட்டு போகுது. இன்னும் ஐயோ வேணாம், பாங்க போயிட்டு போட்டோ இல்ல ஃபேமிலி வந்திருக்காங்க. ஃபேமிலி பாப்பா கூட போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து எடுப்போம்டா. ஃபேமிலி வந்திருக்காங்க. சரி ஃபேமிலி, சரி ஃபேமிலி, பாப்பா குழந்தை எல்லாம் வந்திருக்கு. நாங்க முதல்ல எடுத்துட்டு வந்துறோம். போங்க ஃபேமிலியா போங்க. எடுத்துருவா. இப்படி அத விட்றா. போயிட்டு லைட்டா போட்டு வருவோமா, சாப்பிட்டு வருவோமா? நான் போய் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு வந்துடுறேன், அப்புறமா போடுவோம். ஏன் வைஃப் தனியா வர சாப்பிடுவா? முன்னாடி போய் லைட்டா சாப்பிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நீ சாப்பிட்டா அப்ப சாப்பிட வர மாட்டியா? லைட்டா தானே சாப்பிட போறேன். லைட்டா சாப்பிட்டு லைட்டா அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிடுவோம்டா. லைட்டா கல்யாணம் ஆயிடுச்சு, ஃபங்க்ஷனுக்கு வந்து வைஃப் தனியா வர சாப்பிட சொல்லுங்க. போ போ போ. தனியா சாப்பிடுவாள் அவ? சரி போ, கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு எல்லாம். போங்க போங்க. பாத்தியா தம்பி? ஆமாண்ணே. நம்ம வந்து செட்டா சுத்திட்டு இருந்தோம். வந்து நம்ம எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாம் போயிட்டானுங்க. நீ நானும் மட்டும்தான். என்ன தம்பி என்ன ஜாக்கு இது கட்டாம நான் மட்டும் அப்படி இருக்கோம். சரி, அதான் நீங்க பாருங்க, வீட்டு வழி போய் விட்டு வந்துடுறேன். வீட்டு வழி போய் விட்டு வந்துடுறேன். டேய், நீயா கம்பெனி குடுறா வந்து எனக்கு கொஞ்சம் விட்டுட்டு வந்துடுறேன். யாரை விட்டு அப்புறம் நீ? ஆள் வந்திருக்கு. அர்ஜுன், அர்ஜுன் வா போலாம், லேட் ஆச்சு வா. இல்ல இந்த வந்துடுறேன். டேய் டேய், என்ன எல்லாருமே ஆளோட சுத்துறீங்க? இப்ப நான் தான் தனியா சுத்திட்டு இருக்கேனா? டேய், என்னடா டை அடிச்சிருக்க? எங்க அப்பா ஏதோ வாங்கி வச்சிருக்காரு, 1 மாசத்துக்கு அப்படியே நிக்கிறான். அவர் வாங்கி தரவா? 2 பாக்கெட் வாங்கிருக்கேன், நான் வாங்கிட்டு வரேன். இரு, நான் வாங்கிட்டு வரேன். அத்தனை பேசி சொல்லாதீங்கடா. ஏன் ஐயோ பாக்க சிரிக்காதுல்ல. அது சும்மா ஃப்ரெண்ட் அங்கிள் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணா, போட்டோகிராஃபர் ஓவரா பேசுறான்டா. எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன என் வைஃப் மட்டும் ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறா, ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கணும், டிபியா மாத்தணும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எடுக்கிறேன். எனக்கு உன் போன்ல எடுத்துறியா? கொஞ்சம் கிளியரிட்டியா இருக்குமா? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? கொஞ்சம் கூட மூளை இல்லையடா உனக்கு. ஒரு ஹெல்ப் சும்மா யார பார்த்து என்ன கேக்குற நீ? இல்ல நம்ம காலேஜ் டைம்ல நல்லா போட்டோ எடுப்பான். பைத்தியக்கார மாதிரி பேசாத. இந்த போனை காட்டு. ஆண்ட்ராய்டு போன்ல போய் எவனா போட்டோ எடுப்பானா? இந்த ஐபோன் நல்லா சூப்பரா எடுத்து கொடுங்க. நீ என்னடா ஃபர்ஸ்டே சொல்ல மாட்டியா? மாப்ள போர்ட்ரைட்ல போட்டு 5xல வச்சு அவங்க ஃபேமிலி எடுத்து கொடு. சில் அவுட்ல ஒண்ணு. சில் அவுட்ல நானும் என் பொண்டாட்டி இப்படி எடு. நீ தான் காலேஜ் படிக்கும்போது நல்லா எடுப்பியே, எடு. சரியா? டேய், முடிச்சிட்டு என் ஃபேமிலி எடுத்து கொடுறா. இந்த சைடு நானு, நடுவுல என் பாப்பா, இந்த சைடு என் வைஃப். 3 பேர் இப்படி நிக்கிற மாதிரி எடுத்து கொடுறா. நல்லா எடுத்து கொடு. எடு. என்ன வைக்கிற போட்டோ எடு, ஒழுங்கா எடு. அப்படி எடுறா. எடுறா. ஓகே ஓகே ஓகே. சூப்பரா எடுக்கறியே மாப்ள. செம்மையா போட்டோ எடுக்கறியே. அப்படி என் ஃபேமிலி எடுத்து கொடு மாப்ள. டேய் டேய் டேய், எடுறா. வாய்ப்பா சார், எடுறா. இப்படி வச்சு நோத்திடு. இங்க கொண்டா மாப்ள. உன்னை மாதிரி போட்டோ எடுக்கிறதுக்கு ஆளே கிடையாதா? அதான் இழுச்சவன் இல்ல, எல்லாம் எடுத்து கொடுப்பேன் நானு. குத்தி காட்டுறீங்க, அப்படியே போட்டோ எடுக்க சொல்லி குத்தி காட்டுறீங்க. ஃப்ரெண்ட்ஸா நிக்கலாம், ஒருத்தன் தனியா நிக்கிறவன் அவன் மனசு பாடுபடுமே கூட யோசிக்காம அப்படியே சும்மா அப்படி வரமா பேசிக்கிட்டு இருக்கும் போதே போறான்டா. நீ மரியா போடா போங்க. நானு கல்யாணம் பண்ணுவேன். 1க்கு 2 கல்யாணம் பண்ணுவேன் நானு. 1க்கு எதுக்குடா 2 வாட்டி கல்யாணம் பண்றேன்? பண்றாங்களே எம்மாடி. ஐயோ அம்மா. ஓகே கைஸ், $1 million ஸ்டுடியோஸ் ப்ரொடக்ஷன். சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. அது கல்யாணம் ஆகலைன்னா ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நடக்கிற அந்த சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும்ல. ஆமா, ஆனா பாவமா இருக்கு அப்படியே டிலே ஆயிட்டு போறவங்களெல்லாம் நினைச்சால. 90ஸ்ல பிறந்தவங்க நிறைய பேர் கல்யாணம் ஆகலையா? இதுல வேற வந்து 90ஸ்ல பிறந்தவங்க இன்னும் 15 வருஷத்துல எல்லாருக்கும் 50 வயசு ஆயிடும்னு வேற சொல்றாங்க. கரெக்ட். அதான் அவன் சொல்லிட்டு இருந்தால, இந்த எல்லாரும் ரிட்டையர் ஆகுறாங்க. தோனி, மெஸ்ஸி, ரொனால்டோ எல்லாரும் ரிட்டையர் ஆயிட்டாங்க. உனக்கு மட்டும் ஏடா கல்யாணம் ஆகுது? ஐயோ கடவுளே. கண்டிஷன் நிறைய போடாதீங்க. ரொம்ப வந்து ஹீரோயின் மாதிரி பொண்ணு வேணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. பேரு கால் இது வரைக்கும் முடி வேணும்னு எல்லாம் எதுக்கு கேக்குறீங்க?
இப்ப இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் மேக்கப் இல்லாம பார்த்தா ஹீரோயினை விட அழகா தான் இருப்பாங்க. ஆமா நல்லா இருப்பாங்க. நல்லா இருக்காங்க பொண்ணுங்க, நிஜமாவே ஹீரோயினை விட அழகா இருக்காங்க சாதாரணமா இருக்கிற பொண்ணுங்கலாம். நல்லா படிங்க, கன்சிஸ்டண்டா ஒரு வேலையை வாங்கிக்கோங்க. நாங்க காலேஜ் படிக்கும் போது எந்த ஹீரோயின் பார்த்துலாம் பொறாமப்பட்டதே இல்லை, சீரியஸா சொல்றேன். ஆனா ஒரே ஒரு ஹீரோயினை பார்த்து பொறாமப்பட்டிருக்கோம். எதுக்குன்னா இவ்வளோ யங்கா இருக்காங்களே இவ்வளோ வருஷம். ஏன்னா ரம்யா கிருஷ்ணன் அவங்கள பார்த்து நாங்கள் அப்போ அந்த படையப்பா வந்த சமயம் 2006-7 அந்த டைம்ல காலேஜ் படிச்சுட்டு இருந்தோம். அந்த 2007-6 அந்த டைம்ல வந்து ரொம்ப பொறாமப்படுவோம். இன்னும் இப்படி இருக்காங்களே, இவ்வளோ அழகா இருக்காங்களே ரம்யா கிருஷ்ணன். வேற எந்த ஹீரோயினை பார்த்து அந்த மாதிரி நம்ம மேக்கப் போட்டுக்கணும், அந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சதே கிடையாது நாங்க எங்க கேங்ல. அதுவும் ஐ திங்க் ஐ டோன்ட் நோ, இப்ப இருக்கிற பசங்க பொண்ணுங்க தெரியாது. நம்ம டைம்ல ஐ திங்க் மோர் தென் லுக்ஸ் நம்ம அவங்கள குணம் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஐ டோன்ட் திங்க் நம்ம லுக்ஸ் அவ்வளோ அட்மையர் பண்ணிட்டு இருந்தோம். இல்ல மத்தவங்கள பத்தி தெரியல, எனக்கு தெரியல ஏன் நாங்களும் அப்படி இல்ல பார்க்கல. ஸோ குணம், தட்ஸ் வாட். அண்ட் ஆஃப்கோர்ஸ் செக்யூரிட்டி கொஞ்சம் வெல் செட்டில்டா இருக்கிற இப்போ இருக்கிற பசங்க கொஞ்சம் தெளிவா இருக்காங்க. ஸோ நீங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. அப்புறம் கலர் பார்க்கறது, பொண்ணு வந்து சகப்பா இருக்கணும்னு நினைக்கிறது, அதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு விஷயம். அது பொண்ணுங்க வந்து அது மாதிரி பையன் வந்து சிவப்பா இருக்கணும்னு நினைக்கிறது. மோஸ்ட்லி பொண்ணுங்க அப்படி எதிர்பார்க்க மாட்டாங்க, பாய்ஸ் வந்து அப்படி எதிர்பார்க்குறாங்க. பொண்ணுங்க வெள்ளையா இருக்கணும், வெள்ளை ஒயிட்டா இருக்கணும், பொண்ணுங்க ஸ்கின் கலர்ல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அந்த மாதிரிலாம் தப்பு, அது செய்யாதீங்க. ஈவன் கேர்ள்ஸ் இது என்ன ரொம்ப தொப்பை இருக்கக்கூடாது, ஸ்லிம்மா இருக்கணும், அந்த மாதிரியும் இருக்காங்க. பொண்ணுங்களும் இருக்காங்க அப்படியே ஹீரோ மாதிரி இருக்கணும். ஹெல்த் கான்சியஸ் இருக்கணும், அது ஓகே. நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும், ரெகுலரா இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும், ஓகே. அது இப்போ ஹெரிடிட்ரியான வந்த பிரச்சனைகளை எப்படி இது பண்ண முடியும்? ஆமா. ஸோ அந்த சேம் ஃபார் விமென் ஆல்சோ. இப்போ ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க இப்போ அது வந்து எல்லாருக்குமே வந்துச்சு. ஆமாம், இட்ஸ் நாட் லைக் அன்யூஷுவல், இப்போ எல்லாருக்குமே இருக்கு. நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண. ஆனால் நம்ம படித்த ஸ்டேஜ்லேயே அந்த இது வந்துருச்சுல, பையனோட ஹெல்த் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு ஹெல்த் சர்டிஃபிகேட் கேட்குற அளவுக்கு வந்துருச்சுல நம்ம ஸ்டேஜ்லேயே. ஆமாம், பொண்ணு பார்க்கும்போது பையனை பார்க்கும்போது பையனோட ஹெல்த் சர்டிஃபிகேட்டை கொடுங்க அப்படின்னு கேட்குற அந்த இது வந்துச்சு. அந்த அதெல்லாம் ஆக்சுவலி தப்புன்னு நினைக்க கூடாது. ஏன்னா ஆஃப்கோர்ஸ் லைஃப்ல நம்ம வந்து செட்டில் ஆகுறது தான் ஒரு இது. இன்கேஸ் அது அப்படி இது பண்ண முடியும்னா, கிளாரிஃபை பண்ணி அது ஹெல்த் செக்அப் பண்ணி அது சார்ட் அவுட் பண்ண முடியும்னா அது கூட பண்ணலாம் உங்களுக்கு. பட் மெயினாக வேலை அண்ட் செட்டில்டு லைஃப் எல்லாருமே அப்படிதான் நினைப்பாங்க. இப்போ பொண்ணுங்களும் வேலை பார்க்குறாங்க. ஸோ இட்ஸ் நாட் லைக் ஓல்டன் டேஸ் எனிமோர். ஹவுஸ் ஒய்ஃப் கான்செப்ட் எல்லாம் இப்போ கம்மி தான் முன்ன வச்சு கம்பேர் பண்ணா இல்லையா? So women and all are like very independent. So of course அவங்க எப்படின்னா இங்க கொரியால நிறைய பொண்ணுங்க வந்து PhD பண்ண வந்துடுறாங்க. இங்க வந்துட்டு ஹஸ்பண்ட் அங்க இருந்து ஊர்ல இருந்து அவங்களோட விசா வச்சு ஹஸ்பண்ட் இங்க ஊர்ல இருந்து வர வச்சு நிறைய இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் மூலமா இவங்க வராங்க. வந்துட்டு இவங்க ஹஸ்பண்ட் வந்து இங்க ஏதாவது ஒரு வேலை தேடிக்கிறாங்க. ஒய்ஃபோட விசா வச்சு அவங்க வேலை தேடிக்கிறாங்க. அவங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் ஒய்ஃப் வந்து PhD ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் வந்து பார்த்துப்பாங்க, வீட்டை குழந்தைய பார்த்துப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு இங்கே கொரியாவில், அந்த மாதிரிலாம் நடக்குது. ஆமாம். ஸோ எல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் முன்ன காலம் வச்சு கம்பேர் பண்ண முடியாது. இப்போது பசங்களும் பையங்களும் எல்லாருமே தெளிவாயிட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு செட்டில் லைஃப் வேணும்னா நீங்கள் வந்து இந்த ஈகோலாம் பார்க்காம உங்கள் 2 பேருக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் நகர்த்தி கொண்டு போங்க, அவ்வளோதான். நாளைக்கு நீங்கள் வாழ்ந்தாலும் சரி விழுந்தாலும் சரி அதனோட பலனை அனுபவிக்க போகிறது நீங்கள் தான். அது கூட இருந்து இப்போ சுற்றி இருக்கிற விமர்சனம் பண்ணுவாங்களே தவிர கூடலாம் யாரும் வந்து நிற்க மாட்டாங்க, மை எக்ஸ்பீரியன்ஸில். ஓகே, வீடியோ நல்லா இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். See you, bye.